அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக நம்மளில் சிகரெட் அடிக்கக்கூடிய அந்த நபர்களையோ, மதுபானம் அருந்தக்கூடிய அந்த நபர்களையோ, சூதாட்டம் விளையாடக்கூடிய அந்த நபர்களையோ நம்ம பார்த்து கேட்டால், இது எப்படி நீங்கள் பழகுனீங்க என்று கேட்டால், பெரும்பான்மையான மக்கள் இப்படி தான் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டோடு நான் போனேன், சும்மா விளையாட்டாக ஆரம்பித்தது தான், அப்படியே என்னை தொத்திக்கிருச்சு, மறக்க முடியலை, விட முடியலை என்று சொல்லக்கூடிய பழக்கமுள்ள நபர்களை நம்ம நிறையவே நம்ம பார்ப்போம். சரி, இது பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சுனன் இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். மின் அஷர்ரன் நாசி இந்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா. மறுமை நாளில் அல்லாஹு தாலாட்ட அந்த சில மிக கேடுகட்ட ஒரு மனிதன் யார் தெரியுமா? ஒரு மனுஷன் அதுஹப அபுதுன், ஒரு மனுஷன் அதுஹப ஆஹிரதஹு பிதுன்யா கைரிஹி, தான் அல்லாதவனுடைய உலக ஆதாயத்திற்காக, அவனுடைய சந்தோஷத்திற்காக, அவனை திருப்திப்படுத்துவதற்காக எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மறுமையினுடைய வாழ்வை பாழ்படுத்தி கொள்கிறானோ அவன்தான் மனிதர்களில் மிக கேடுகட்டவன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்? ஒன்று அவன் திருத்தணும், இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்தை விட்டு அவன் நகர்ந்து வந்திருக்க வேண்டும்.